நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இபி டிபார்ட்மெண்ட்டோட வேக்கன்சியை பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 19/4/2024 இந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கைஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். ஸோ கைஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க இல்லையா, அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியன் லிமிடெட் இந்த கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்கேருந்து லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரெயின் எஸ்எம்இ டெக்னிக்கல் Q&M கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மைன்ஸ் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ். இந்த 2 ஜாப்பை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்எம்இ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இயர் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்டிங்கோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ட்ரெயின் மைண்ட் சப்போர்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th and 10th முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 போஸ்டிங்கோட வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் 100 போஸ்டிங் இருக்குது. மைன் சப்போர்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 139 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் எது படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% கொடுத்துருக்காங்க. காஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதர் காஸ்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா இடபிள்யூ, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் இவங்களுக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஜாப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஜ் லிமிட்டட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா. யூடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி என்எல்சியை பொறுத்த வரைக்கும் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனியல் எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் 18,000 கொடுப்பாங்க. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 கொடுப்பாங்க. தேர்ட் இயர் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா 22,000 கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மைண்ட் சப்போர்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,000, 16,000, 18,000 அந்த 3 வருஷம் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்டிங்கான ட்ரைனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்வேலியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடபிள்யூ, எஸ்சி, எஸ்டி இவங்க பொறுத்த வரைக்கும் எந்த சர்டிஃபிகேட் வைக்கணும்னு தேவையில்ல. ஆனால் என்எல்சி, எஸ்சி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அதர் கேட்டகரி வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்எல்சி, இடபிள்யூஎஸ் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்லேயும் 6 பேர் எடுப்பாங்க. அந்த 6 பேரில் எவங்க டாப்பாக இருக்காங்களோ அவங்களே செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் ட்ரைனிங் 25% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரைனிங்கான எலிஜிபிள் கேட்டகரி யாருன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்கான எலிஜிபிள் யார் அப்படின்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க, இதில் எப்படி அப்ளை பண்ணணும், எந்த கேபில் அப்ளை பண்ணணும் எல்லாம் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதோட க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19/4/24 17 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, நாம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, பர்மனெண்ட் அட்ரஸ், மேலா ஃபீமேலா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு கிளியராக கேட்டிருக்காங்க. அவங்களுடைய மேரேஜ் ஆச்சுன்னா அவங்களுடைய ஃபாதர் நேம், அவங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்கள் கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்டோடு நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் இன்னும் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.